की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेषु अभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तक्वकं सत्यं परं धीमहि। ஷியப்பதியான அந்த பகவான் வியாச பகவான் இந்த பாகவத்தை நமக்கு அருளி செய்தார். பிரஸ்தானத்ரயம், அதாவது ஊருக்கு கிளம்பும் பொழுது நம்மெல்லாம் எப்படி ஒரு தயிர் சாதம் புளிஞ்சாதம் இட்லி அப்படின்னு கட்டிட்டு போறோமோ அதே மாதிரி பிரஸ்தானத்ரயம்ங்கிறது பகவானை பார்க்கறதுக்கு மோட்ச மார்க்கத்துக்கு கட்டின்னு போகக்கூடிய ஒரு 3 என்னன்னா உபனிஷது, கீதை, அப்புறம் பிரம்மசூத்திரம். அப்படி இந்த 3ம் பகவானை பார்க்கறது அந்த ஊருக்கு எடுத்து போக வேண்டிய அந்த லக்கேஜில் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துன்னு போக வேண்டியதான். இந்த 3த்துக்கும் திருமதாஸ்தாலாகிய சங்கரர், ராமானுஜர், மத்வர் வியாக்கியானம் பண்ணியிருக்கான். இருந்தாலும் அதாவது அத்வைதி, துவைதி, விசிஷ்டாத்வைதியான திருமதாஸ்தாலான ஆச்சாரியர்கள் இந்த 3த்துக்கும் வியாக்கியானம் எழுதியிருக்கா. இருந்தாலும் இந்த பிரம்மசூத்திரம், இந்த உபனிஷதுங்கிறது வேதாந்தம். அதே மாதிரி அதனுடைய ஒரு சாரம்தான் பகவத்கீதை, அதனுடைய சுருக்கம் பிரம்மசூத்திரம். இந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாசரே எழுதின ஒரு வியாக்கியாதான் இந்த பாகவதம் அப்படின்னு அவரே இன்னொரு புராணத்துல, கருட புராணத்துல சொல்றார். அர்த்தோயம் பிரம்மசூத்ராணாம் அப்படின்னு இந்த பாகவதம் வியாசரே எழுதிய பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியா அப்படிங்கிற. அப்போ அந்த 2த்துக்கும் உள்ள சாமியம் என்னன்னா, பிரம்மசூத்திரத்துல 2வது சூத்திரம்னாலே சுருக்கி சொல்றது சூத்திரம். ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எப்படியும் நமக்கு ஒரு வியாக்கியா தேவை. அதனால வியாசரே இது பாகவதம்ங்கிறது பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியா அப்படிங்கிற. அதுக்கு சாமியம் சொல்ற இந்த பிரம்மசூத்திரத்துல 2வது சூத்திரம் என்னன்னா ஜென்மாத்யஸ்ய யதஹ. அதே மாதிரி பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுதும் ஜென்மாத்யஸ்ய யதஹ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதுல 4 அத்தியாயம். 4 அத்தியாயத்துல முதல் அத்தியாயத்துல அந்த ஜெகத் காரணத்தை சொல்றார். அந்த ஜெகத்துக்கு பிரம்மம் தான் காரணம்ங்கிறத சொல்றார். 2வது அத்தியாயத்துல பிரம்மம் காரணம் இல்ல அப்படின்னு சொல்ற மத்த வாதத்தை கண்டனம் பண்றார். 3வது அத்தியாயத்துல உபாசன மார்க்கத்தை சொல்றார். அதே மாதிரி 4வது அத்தியாயத்துல அந்த மோட்சமாகிய பலன் சொல்லப்படுறது. அதே மாதிரி பாகவதத்துக்கு முதல் ஸ்லோகத்தை எடுத்தோம்னா இந்த 4மே ஒரே ஸ்லோகத்திலே காணப்படுறது. ஜென்மாத்யஸ்ய அப்படிங்கிறதுனால இந்த உலகத்துக்கு பகவான் தான், அந்த பிரம்மம் தான் காரணம் அப்படின்னு சொல்றார். அபிஜ்ஞஸ்வராட் அப்படிங்கிறதுனால மற்ற காரணங்கள்லாம் இங்க கண்டனம் பண்ணப்படுறது. சத்தியம் பரம் தீமஹி, சத்தியமான அந்த பரம்பொருளை தியானிப்போமாக அப்படிங்கிறதுனால உபாசன மார்க்கத்தை சொல்றார். அஜ்ஞான நிவிருத்தியா பிரம்மானுபவம் பலன். இங்க தாம்னாஸ்வேன சதா நிரஸ்தகுவகம் அப்படிங்கிறதுனால பலனும் சொல்லப்படுறது. அதனால இந்த பாகவதம் பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியா அப்படி வியாசரே பண்ண ஒரு விரிவுரை அப்படின்னு சித்தமா இருக்கு. பொதுவா மங்களாச்சரணம் எந்த கிரந்தத்தை ஆரம்பிச்சாலும் முதல் ஸ்லோகம் மங்களாச்சரணம். அந்த மங்களாச்சரணம் 3 விதம். ஒன்று நமஸ்கிரியாத்மகம், வஸ்து நிர்தேசாத்மகம், ஆசீர்வாதாத்மகம்னு 3 விதம். நமஸ்கிரியாத்மகம்னா நம்ம இஷ்ட தெய்வத்தையோ இல்லை எந்த கிரந்தம் பண்றாலோ அந்த கிரந்தத்துல உள்ள தெய்வத்தையோ நமஸ்காரம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒரு மங்களாச்சரணம். எப்படி காளிதாசன் வாகர்த்தாவிவ சம்பிருக்தோ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதः பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ. வாக்கும் அர்த்தமும் எப்படி பிரியாம இருக்கோ அதே மாதிரி சேர்ந்திருக்கக்கூடிய பார்வதி பரமேஸ்வரால
அகம் நமஸ்காரம் பண்ணிட்டு நான் இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அது நமஸ்கிரியாத்மகமான மங்களாச்சரணம். ரெண்டாவது ஆசீர்வாதாத்மகமான மங்களாச்சரணம். இந்த கிரந்தத்தை படிக்கிறவாளுக்கு இந்த என்னோட இஷ்ட தெய்வமோ இல்லை அந்த கிரந்தத்துல சொல்லப்படுற தெய்வமோ உங்களுக்கு நன்மையை பண்ணட்டும் அப்படின்னு நன்மையை பண்ணட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணக்கூடியதான ஒரு மங்களாச்சரணம். நரமிருகபதி வர்ஷ்மா லோகண பிராந்தனாரி நரதனுஜ சுபர்வ விராத பாதால லோகா கரஜ புலிஷபாணிர் பின்ன தைத்யேந்திர வக்ஷா சுரரிபுபலஹந்தா ஸ்ரீதரோஸ்துஷ்யைவஹா. அந்த ஸ்ரீதரனான நரசிம்ம பகவான் லக்ஷ்மி நரசிம்மன் உங்களுக்கு மங்களத்தை செய்யட்டும், ஸ்ரீவஹா உங்களுக்கு மங்களத்தை செய்யட்டும் அப்படின்னு கர்ணபாரங்கிற கிரந்தத்துல அவர் மங்களாச்சரணம் பண்றார். இது கிரந்தத்தை படிக்கிறவாளுக்கு அந்த சுவாமி நல்லது செய்யட்டும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதாத்மகமான மங்களம். மூணாவது வஸ்து நிர்தேசாத்மகம். இந்த கிரந்தத்துல எந்த வஸ்துவை சொல்றாரோ யாரை சொல்றாரோ அதை சொல்லி ஆரம்பிக்கிறது. இப்படி நாராயணியத்துல ஆரம்பிக்கிறார். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதிவ்யாம் நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேண நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருருபுருஷார்த்தாத்மகம் பிரம்மதத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குருபவனபுரே ஹந்த பாக்யம் ஜனானாம். அப்படி பாகவதமும் வஸ்து நிர்தேசாத்மகமான மங்களத்தை தான் சொல்றது. இந்த பாகவதத்துல எந்த பரம்பொருள், அதாவது சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு அந்த பிரம்மத்தை சொல்லி அந்த சத்தியம் யாருடான்னா பின்னாடி தசமஸ்கந்தத்துல சொல்ல போறார். சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்தியம். அந்த சத்தியம் அந்த பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தான் அப்படின்னு அந்த வஸ்துவை நிர்தேசம் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறதுனால இது வஸ்து நிர்தேசாத்மகமான மங்களாச்சரணம் அப்படின்னு சொல்றார். ஜன்மாத்யஸ்யதோன்மயாதிதரதச்ச அர்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட். ஜன்மாதி யதஹா எவரிடத்திலிருந்து ஜன்மாதி, ஜன்மம்னா சிருஷ்டி, ஆதி சப்தத்தினால சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் முதலியவை எவரிடத்திலிருந்து வந்ததோ அல்லது எவர் படைத்தல் காத்தல் அழித்தல் முதலிய தொழிலை பண்ணிட்டு இருக்காரோ ஜன்மாத்யஸ்யதோ யதஹா அன்மயாத் இதரதச்ச. ரெண்டு விதமாவும் அவர் தான் படைக்கிறார், அவர் தான் அழிக்கிறார். எப்படி யதஸ்ஸர்வாணி பூதானி பவந்த்யாதி யுகாகமே யஸ்மின்ஷ பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே அப்படின்னு அந்த பகவானிடத்திலிருந்து மாயனிடத்திலிருந்து அகங்கார தத்துவம், அதிலிருந்து பஞ்சபூதங்கள், அந்த பூதங்களிடத்திலிருந்து மனுஷாள், அப்படி ஈரமுதத்தையும் மனுஷாள் எல்லாருமே அந்த பகவானிடத்திலிருந்து தோன்றியவா. அதே மாதிரி அன்வையாத்து இதர கஷ்ட போகும்போதும் அதே மாதிரிதான். நம்மெல்லாம் இந்த பூமி நமக்கு இந்த பூமி பிரளய ஜலத்துல மூழ்கி அந்த பிரளய ஜலம் பிரளயாக்னினால வாட்டப்பட்டு அந்த பிரளயாக்னி பிரளய காற்றுனால அணைக்கப்பட்டு அந்த பிரளய காற்று ஆகாசத்துல ஒடுங்கி அந்த ஆகாசம் அகங்கார தத்துவத்துல ஒடுங்கி அது மாயனிடத்துல ஒடுங்கி அந்த மாய பகவானிடத்துல ஒடுங்கி இதே மாதிரி அன்வயாது இதரதச்ச அப்படின்னு ஜன்மாத்யஸ்யதா இது எல்லாத்துக்கும் பகவான் தான், பிரம்மம் தான் காரணம் அப்படின்னு சொல்றார். அந்த பிரம்மத்தை சத்தியமான அந்த பரம்பொருளை தீமகி தியானிப்போம் அப்படிங்கிறார். இங்க ரெண்டு லட்சணத்தினால சொல்றார். ஒண்ணு ஸ்வரூப லட்சணம், தடஸ்த லட்சணம்னு. ஸ்வரூப லட்சணம்ங்கிறது இங்க சொல்லிட்டார், சத்தியமான பரம்பொருளை தியானிப்போம். அதோடைய ஸ்வரூபம் என்னன்னா அவர் சத்தியமான பரம்பொருள். சத்யவிரதம் சத்யபரம் திரிசத்யம் சத்யஸ்ய சத்யம் சத்யோனிம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் விருத சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாஹ. அவர் சத்தியமான அந்த பரம்பொருளை தியானிப்போம். இன்னொன்னு, நம்மளால அந்த பரம்பொருளை பார்க்க முடியலையே அப்படின்னா அவரை பார்க்க முடியலனாலும் நமக்கு எந்த விஷயம் தெரியலையோ தெரிஞ்சதை வச்சுட்டு தெரியாத விஷயத்த காட்டுறது தடஸ்த லட்சணம்னு. ஒருத்தர் பால் வாங்கணும் போயின்னு இருக்கார்.
அவருக்கு வந்து கோஷாலை எங்க இருக்குன்னு தெரியல. உடனே எங்க இருக்கிறவர்கிட்ட கேட்டார், கோஷாலை எங்கப்பா அப்படின்னா, கங்காயாம் கோஷமா, தோ அங்க கங்கா இருக்கா, அங்கதான் வந்து அந்த இடைச்சேரி இருக்கு அப்படின்னார். உடனே போய் நம்ம வந்து கங்காயாம் கோஷமானா போய் கங்கா நதியில போய் தேடக்கூடாது. அங்கன்னா அங்க பக்கத்துல தீரே லட்சணா அப்படின்னு அங்க தீரத்துல அந்த கோஷாலை இருக்கு, அங்க போய் நீங்க பால் வாங்கிக்கலாம். ஏன் அவர் டிரெக்டா சொல்லலாமே அப்படின்னா, இங்கேருந்து பார்த்தா அந்த கோஷம் தெரியல, கங்கை நன்னா பிரவாகமா தெரியல. அதுவும் அங்க கங்கை பார்த்தேலே, அதான் சாக்கா சந்திர நியாயம்னு 3ஆம் பிறை சந்திரனை பார்க்கணும்னா சந்திரன் தெரியல. உடனே எங்க இருக்கு சந்திரன் அப்படின்னா, அதோ அங்க கிளைய பார்த்தேலா, அதோ அங்க சந்திரன் அப்படின்னா மரக்கிளை அளவுக்கு அவர் கீழே இருக்காருன்னு இல்லை, அந்த கிளை நுனிய பார்த்தாலே அங்க அந்த ஓரத்துல அந்த சந்திரன் தெரியறார். அதனால தடஸ்த லட்சணம். அப்போ அவர் என்ன சொல்றார், இந்த உலகத்தை பாருங்கோ, இந்த உலகத்தை படைச்சவன்னு ஒருத்தர் இருக்கான், அவர் தான் அந்த பிரம்மம். அந்த பிரம்மம் தான் இந்த லோகத்துக்கு காரணம் அப்படிங்கிற. அந்த பிரம்மம் அபிஜ்ஞஸ்வராட், அந்த பிரம்மம் வந்து காரணம் அப்படிங்கறத நிறைய பேர் ஒத்துக்க மாட்டேங்கிறா. சில பேர்லாம் வந்து அது எப்படி பிரம்மம் காரணம் நீங்க சொல்லுவேன், எல்லாமே இயற்கையா தானே நடக்கிறது, எல்லாமே நேச்சுரலா தானே இருக்கு. ஒரு மாடு வந்து கண்ணுக்குட்டி வந்ததுன்னா அது தானா தானே பால் சுரக்கிறது. அப்போ பிரம்மத்துடைய செயல் அங்க என்ன இருக்கு, ஒரு விதை போட்டா தானா தானே பூமியிலேருந்து முளைக்கிறது, அதுக்கு பிரம்மத்தினுடைய காரணம் அங்க எங்க இருக்கு, எல்லாமே நேச்சுரலா நடக்கிறதே. அப்போ பகவான் காரணம்னு எப்படி நாம ஒத்துக்கிறது அப்படின்னு இங்க சாங்கியர்கள்லாம் எல்லாமே நேச்சர் தான் காரணம், அது பிரம்மத்தினுடைய செயல் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். அதுக்கு ஆதிசங்கரர் சொல்றார், இந்த வந்து இந்த பிரகிருதியே காரணமா இருந்ததுன்னா நம்ம வந்து விதை போட்டா முளைக்கிறது, மற்றதெல்லாம் போட்டா மக்கி போறது, அது சாதாரண ஏதாவது ஒண்ணு வச்சா மக்கி போறது, இதெல்லாம் முளைக்கணும்னு ஒண்ணு, இதை முளைக்க வைக்கிறதுக்குன்னு ஒருத்தர் இருக்காரு, க்ஷித்யங்குராதிகம் கர்த்திருஜன்யம் அப்படி. அது வந்து பிரம்மத்தினுடைய செயல் தான். எல்லாத்தையும் மக்க வைக்கலாம்ல, எல்லாத்தையும் மக்க வைக்காம விதை போட்டா மட்டும் மரமா முளைக்க வைக்கிறாரே. அல்லது என்ன சொன்னார், கண்ணுக்குட்டி வந்து தானா வந்தா தானா அம்மா பால் சுரக்கிறது அப்படின்னு. அப்படி தானா பால் சுரக்குமானால் செத்த மாடுக்கு பால் சுரந்துதா, அதுக்கு இந்த ஜீவாத்மா பரமாத்மா அங்க உள்ள இருக்கார், பிரம்மம் தான் காரணம், அதனால நேச்சர் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கண்டனம் பண்ணார். சில பேர் சொல்றார் அப்புறம் வைசேஷிகாலாம் அணுதான் காரணம்ங்கிறார். வைசேஷிகால்னு சொன்னோம்னா சயின்டிஸ்ட் வச்சுக்கலாம், அவெல்லாம் என்ன சொல்றா, அணுதான் காரணம், ஆட்டம்ஸ் தான் காரணம் இந்த உலகத்துக்கு. அது கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. ஏன்னா பல ஆட்டம் சேர்ந்து ஒரு மாலிகூலா, இல்ல ஒரு மாலிகூல் வெடிஞ்சு ஆட்டம்ஸா பின்னப்படுறதா, மண்ணெல்லாம் சேர்ந்து மண்ணாங்கட்டியாச்சா, மண்ணாங்கட்டி உடஞ்சு மண்ணாச்சா, அதனால எது எதுக்கு காரணம்னு அதுவே புரியல. அதனால இந்த வைசேஷிகவாதமும் கண்டனம் பண்ணார். அடுத்தது சில பேர் சொல்றா, மீமாம்சகாலாம் சொல்றா கர்மா தான் காரணம், கர்மா நல்ல கர்மா பண்ணா நல்ல பலன் கிடைக்கிறது, கெட்ட கர்மா பண்ணா கெட்ட பலன் கிடைக்கிறது, அப்படி கர்மா தான் காரணம். ஏன்னா நல்ல கர்மா பண்ணவனுக்கு கெட்ட கர்மா வரதில்லை, அதே மாதிரி கெட்ட கர்மா பண்ணவனுக்கு நல்லது ஒன்றும் நடக்கிறது இல்லை. அப்போ கர்மா தான் காரணம் அப்படின்னு மீமாம்சகா சொல்ல, அதுவுமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கு. ஏன்னா கர்மாங்கிறது ஜடமான வஸ்து, அது தானாவே பலன் கொடுக்க முடியாது. அப்படி அது பலன் கொடுத்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஒரு மாமா தென்னை மரம் வைக்கிறாருன்னா அந்த தென்னை மரத்துக்கு தெரியாது இந்த மாமா தான் நம்மளை நட்டார், அதனால இவர் பறிச்சாதான் நம்ம தேங்காய் கொடுக்கணும் அப்படின்னு தெரியாது. பக்கத்தாத்து மாமா வந்து தேங்காய் பறிச்சாலும் அது கூட பெய்யும். அப்படி கர்ம பல தாத்தாவா ஒருத்தன் இருக்கார், அவர் தான் ஈஸ்வரன், அந்த பிரம்மம் தான் அந்த ஜெகத்துக்கு காரணம்ங்கிறது சத்தியமா தெரியறது. அதனால மீமாம்சகாலோட வாதமும் அங்க செல்லுபடி அங்க செல்லல. பௌத்தாலாம் சொல்றா சூன்யம் தான் அந்த ஜெகத்துக்கு காரணம், சூன்யவாதம், ஒண்ணுமே இல்லை, ஆனா ஒண்ணுமே இல்லாததுல இருந்து அந்த உலகம் வந்தது. அது சொன்னாலே ஒண்ணுமே புரியும், ஒண்ணுமே இல்லாததுல இருந்து எப்படி ஒண்ணு வர முடியும். எனக்கு முயல் கொம்பு சீப்பு வேணும்னு ஒருத்தன் தேடிண்டே போனானாம். அவன் எவ்வளோ வருஷம் தேடினாலும் அவனுக்கு முயல் கொம்பு சீப்பு கிடைக்க போறது இல்லை. முயலுக்கு கொம்புன்னு ஒண்ணு கிடையாது, சசசிங்கம். இந்த முயலுக்கு கொம்புன்னு ஒண்ணு கிடையாது. அப்படி அவருக்கு கொம்பு முளைச்சி அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் சீப்பு வரணும். அப்போ அவன் ஆகாய தாமரை வேணும் அப்படின்னு தேடி போனா அவனுக்கு கிடையாது.
இல்லாததுலேருந்து ஒன்று வர முடியாது, இருக்கிறதுலேருந்து தான் ஒன்று வர முடியும். அப்போ சூன்யத்திலேருந்து ஒன்றும் கிடையாதுங்கிறதுனால பௌத்தவாதமும் நிராகரிக்கப்பட்டு இந்த ஜெகத்துக்கு பிரம்மம் தான் காரணம் அப்படிங்கிறது சத்தியமான அந்த பரம்பொருள் இருந்துட்டு இருக்கிறதுனால தான் நம்மெல்லாம் இந்த ஜெகத்து எவர் இந்த உலகத்தை ஜீவிக்க பண்றாரோ அவர் இல்லைன்னா எதுவுமே எல்லா லிவிங் திங்ஸுமே எவர் உள்ளதுனால லிவிங் திங்ஸா ஆறுதோ அப்பேற்பட்ட அந்த சத்தியமான பரம்பொருளை தியானிப்போம். சத்தியம் பரம் தீமஹி அபிஜ்ஞஸ்வராட். அவர் ஏன் இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணணும், அவருக்கு இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டான்னா அவருக்கு ஒரு யூஸும் இல்லை. சும்மா அவர் விளையாடுறார். அவருக்கு இதெல்லாம் ஒரு லீல. உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே அப்படின்னு இந்த உலகம் படைக்கிறதுங்கிறது அவருடைய ஒரு லீல. அவர் ஏன் பண்றாருன்னா நம்மள மாதிரி ஒரு ஜீவன்கள் அவரை ஆசிரிக்கணும் அப்படிங்கிற கருணையினால நம்ம பாட்டுக்கு இந்த சம்சார பழைய ஜலத்துல மூழ்கி கிடக்கும். அப்போ நம்ம உலகம்னு ஒண்ணு படைச்சு குருநாதன்னு ஒருத்தரை படைச்சு பகவான்னு ஒருத்தர் நம்ம இருந்தோம்னா அந்த குருநாதால் நம்மளை பகவானிடத்துல சேர்க்கும்படியா செஞ்சு இந்த ஜீவன்கள் நம்மளை அடையுமே. அதனால நம்மள்கிட்ட இருக்கிற கிருபையினாலதான் அவர் இந்த உலகத்தை படைக்கிறார். அபிஜ்ஞஸ்வராட். பிரம்மா தான் உலகத்தை படைக்கிறார் அப்படின்னா அந்த பிரம்மாவுக்கும் உலகத்தை படைக்கக்கூடிய அந்த ஞானத்தை யார் கொடுத்தார்? தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே. அந்த ஞானத்தை வேதத்தை அவர் அத்தியனம்லாம் பண்ணி வைக்கலையாம். ஹிருதாய ஆதி கவையே தன்னுடைய மனசினாலேயே கொடுத்துட்டார், சங்கல்பத்தினாலேயே கொடுத்தார். அந்த வேதத்துல முஹ்யந்தியத் சூரையா ஞானிகள் கூட மோகிக்கிறார். தேஜோ வாரி மிருதாம் யதா வினிமயோ யத்ர சர்கோ மிருஷா. அந்த பஞ்சபூதத்துல நமக்கு 3 தான் கண்ணுக்கு தெரியறது. பிருத்திவி, அப்பு, ஜலம், தேஜஸ், அக்னி. இது 3 தான் நமக்கு கண்ணுக்கு தெரியறது. வாயு நம்ம ஸ்பர்ஷ மாத்திரம், அதே மாதிரி ஆகாசமும் கண்ணுக்கு தெரியறது இல்லை. இந்த 3மே ஜெகன் மித்தியதான். எவர் இருக்கிறதுனால சத்தியமா தெரியறதோ. இப்போ நமக்கு திடீர்னு ஒரு ரோட்ல போகும்பொழுது ஒரு கயர் நெளியறது, இருட்டா இருக்கு, டார்ச் கொண்டு வரல, அப்படி இருக்கும் பொழுது அந்த கயரை பார்த்தா பாம்புன்னு தோன்றது. தாம்பில் பாம்பு ஆரோபணம் ஆறுது. அப்போ நமக்கு அந்த கயர் இல்லைன்னா ஒன்றும் தோண போறது இல்லை. அந்த கயர் இருக்கிறதுனால அங்க பாம்போன்னு ஒரு டவுட் வருது. அதனால இந்த பகவான் இருக்கிறதுனால இந்த நித்தியமான உலகமும் சத்தியமா நமக்கு தெரியறதோ. ஏன் அவன் நித்தியதான் ஆனா சத்தியமா தெரியறது. ஏன் தெரியறது அப்படின்னா அவர் ஒரு ஸ்கிரீன் போட்டிருக்கார். தாம்னா ஸ்வேன தாம்னா, அந்த ஸ்வேன தாம்னா அவருடைய ஸ்கிரீன். அது என்னன்னா மாயனால நமக்கு இந்த மித்தியாவான உலகம் சத்தியமா தெரியறதோ. அந்த மித்தியா விலகிறதுக்கு நமக்கு சக்தி கிடையாது. நமக்கு ஞானம் இருந்தா அந்த பகவான் ஸ்வரூபம் புரியும். அந்த ஞானம் ஆச்சாரியலா ஆசிரியிச்சா கிடைக்கும். தாம்னாஸ்வேன சதா நிரஸ்த குஹகம். அப்படி அந்த மாய விலகிடுத்துனா சத்தியமான அத பரம்பொருளை நம்ம பார்ப்போம். சத்தியம் பரம் தீமஹி. தீமஹி தியானிப்போமாக அப்படின்னு பகுவச்சனத்துல சொல்றார். தியானம் ஏதாவது பஜனைன்னா எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். தியானம் தனியா தானே பண்ணணும். இன்னொருத்தர் தியானத்துக்கு வந்தாருன்னா நம்ம இப்படி பார்ப்போம், அவர் 10 நிமிஷம் பண்றாரு, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கண்ணை மூடிப்போம் அப்படின்னு நமக்கு தோணும். தியானத்தை எப்படி தியானம்லாம் சேர்ந்து பண்ண முடியாது. பஜனை சேர்ந்து பண்ணலாம், பாராயணம் சேர்ந்து பண்ணலாம். இங்க தீமகின்னு எந்த தியானத்தை சொல்றாருன்னா கதாசவனமான தியானம். இப்ப நம்ம சொல்லும் பொழுது சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு சொல்லும் பொழுதோ, அல்லது ஹந்தபாக்யம் குரு பவனபுரே ஹந்தபாக்யம் ஜனானா குரு பவனபுரே அப்படின்னு சொல்லும் பொழுது குருவாயூரப்பன் நமக்கு சிரிச்சுண்டே கண்ணு முன்னாடி தோன்றானே. நம் மனசுல அந்த ரூபம் வருதே, எல்லாருக்கும் ஒரே ரூபம் வருதுனால இந்த கதாசவனமாகிய தியானத்தை தான் முதல் ஸ்லோகத்துல சொல்றார். சத்தியம் பரம் தீமகி அப்படின்னு முதல் ஸ்லோகத்துல சொல்லி, அப்புறம் பகவானுக்கு 2 ரூபம். ஒன்று சப்த பிரம்மம், இன்னொரு ஸ்வரூப பிரம்மம்.
இந்த முதல்ல ஸ்வரூப பிரம்மத்தை சொல்லிட்டார். 2வது ஸ்லோகத்துல அந்த சப்த பிரம்மமான பாகவத பகவான சொல்றார். அந்த பகவான் இந்த சப்த பிரம்மமான அந்த ஸ்வரூப ரூபமான அந்த பகவான் நமக்கு கண்ணுக்கு தெரிய மாட்டான், இந்த ஊனச்சக்ஷுக்கு தெரிய மாட்டான். ஆனா இந்த பகவானோ நம்ம கண்ணுக்கு தெரியுமா. சப்த பிரம்மமான இந்த பகவான் என்ன பண்ணுவான், அந்த பகவான நம்ம நமக்கு சாதிச்சு கொடுத்துடுவான் அப்படின்னு சொல்றார். அந்த பகவானோ தனியா இருக்கான். இந்த பகவான் பாகவதாலோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த பாகவத பகவானுக்கு கிருப ஜாஸ்தி. பிரஹ்லாத, அம்பரீஷன், துருவன் முதலிய பாகவதர்களோட சேர்ந்து இருக்கிறதுனால இவனுக்கு கொஞ்சம் கிருப ஜாஸ்தி. அதனால நம்ம கண்ணுக்கு ஈஸியா தெரியுமா. இந்த பகவான் அந்த பகவான் நமக்கு சாதிச்சு கொடுத்துடுவான் அப்படிங்கிற